வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாநில அரசு. சரிங்களா, மாநில அரசு டிஎன்பிசியில் ஒரு முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு பார்த்தது இந்திய அரசியலமைப்பு, அப்புறம் மத்திய அரசு, அடுத்த மாநில அரசு. நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், மத்திய அரசை மாநில அரசோட கம்பேர் பண்ணி படிச்சிருந்தாலே நல்லா ஈஸியாக புரியும் அப்படின்னு. ஸோ அதே தான், நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே முக்கால்வாசி ஈஸியாக க்ரோத் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நடுவண் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட ஒரு கூட்டாட்சியாக இருக்குது. ஸோ இதவே ஒரு பொறுத்துவை இல்லைன்னா ஒரு கூற்று காரணமாகவும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. அதே மாதிரி இதில் 8 யூனியன் பிரதேசங்களும் 28 மாநிலங்களும் இருக்குது. 8 யூனியன் பிரதேசங்களும் 28 மாநிலங்களும் உள்ளது. மாநில அரசின் நிர்வாக சீரமைப்பு பகுதி 6ல் 152 இருந்து 237. ஸோ இதே மாதிரி அங்கே என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே போதும். இது வரைக்கும் இதுக்கான நிர்வாக அமைப்பை குறிப்பிடுது. ஸோ இதை பிரித்து அப்படி பிரிக்கலான்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை, அங்கேயும் அதே தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்களேன். அங்கே நிர்வாகத்துறையில் யார் இருப்பா? குடியரசுத் தலைவர் இருப்பார். இங்கே ஆளுநர். அங்கே யார் இருப்பா? மத்திய அரசில் பிரதமர் இருப்பார். இங்கே முதலமைச்சர் இருக்கார். அமைச்சரவை அங்கே இருக்கும், இங்கே அமைச்சரவை இருக்குது. சரிங்களா? ஸோ அதே தான், சேம். ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படித்தா போதும். சட்டமன்றம் என்ன இருக்கும்? சட்டமன்றத்தில் சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவை அல்லது கிளவி அப்படி சொல்கிறாங்க. நீதித்துறை உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்கள். அங்கே என்ன இருக்கும்? உச்ச நீதிமன்றம், அப்புறம் மீதி நீதிமன்றங்கள், நீதிபதிகள், அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படித்தா போதும். நிர்வாகத்துறையோட தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். இதையும் கேட்கலாம். பொதுவாக ஒரு மாநிலத்துக்கு ஒரே ஒரு ஆளுநரும் இருப்பார். நிர்வாக சூழலின் காரணமாக 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆளுநரும் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் இப்போ தேர்தலில் மட்டும் தான் இந்த தமிழிசை சவுந்தரராஜனுங்கிறவங்க பதவி விலகினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே ஆளுநராக இருந்தாங்க. யாருன்னா தமிழிசை சவுந்தரராஜன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுநர் அவங்க இருக்க மாநிலத்திலேயே ஆளுநராக இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் புதுச்சேரியிலையும் தெலுங்கானாவிலையும் ஆளுநராக இருப்பாங்க. இதை பற்றிய கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 154. சரிங்களா? ஒரு மாநில ஆளுநரோட சட்டப்பிரிவு எதுனா 154. அவங்களோட நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. ஆளுநர் நியமனம். குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுறாரு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், குடியரசுத் தலைவரால் யார் நியமிக்கப்படுறான்னு பார்க்கும்போது ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இவங்களோட பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் விரும்பினா இவரோட பதவியை நீட்டிக்கலாம், நீக்கவும் செய்யலாம். ஒரு ஆளுநர் தனது மாநிலத்திலேயே ஆளுநராக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்க முடியல. சரிங்களா? சட்டமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பாருங்களேன், இதெல்லாம் கூற்று காரணத்தை ஈஸியாக வைப்பாங்க. நீங்கள் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. அடுத்து, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக அவங்கள நியமிக்கப்படலாம். தான் ஆளுநராக நியமிக்கப்படும் மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது. அதாவது அங்கே வசிப்பவராகவும் இருக்கக்கூடாது. இவர் பெயரை கலந்து ஆலோசித்த பிறகே நடுவண் அரசு மாநில அரசு நடுவண் அரசு மாநில அரசுக்கு முன்மொழியணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து, ஆளுநரோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட தகுதிகளை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா 157, 158. இது ஆளுநரோட தகுதியை பற்றி சொல்லுது. 35 வரை நிரம்பராக இருக்கணும். அப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. இவர் லாபம் தரும் எந்த ஒரு தொழிலும் ஈடுபடக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும் தான் அவங்க ஆளுநராக நியமிக்கப்பட முடியும். சரிங்களா? ஆளுநரின் அதிகாரங்கள். இவங்களோட அதிகாரமற்ற பணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும் இல்லையா, அவரோட ஆலோசனையின்படி வழிகாட்டு நெறிமுறையின்படியும் இவர் அந்த அவங்களுக்கான பதவிகளை இவர் நியமிக்கிறாரு. குறிப்பிட்ட பதவிகளை தவிர மற்ற எல்லா அதிகாரத்தையும் ஆளுநர் பெறாரு. தேர்தலின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை தான் முதலமைச்சராக அவர் நியமிப்பார். முதலமைச்சரோட பரிந்துரையின் பேர் தான் மற்ற அமைச்சர்களை நியமிப்பார். அதான் ஃபஸ்ட்டு பையனை கொடுத்துருக்காங்க, அதே தான் திரும்பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன கேட்கலாம், அது யாருடைய எந்த சட்டப்பிரிவின் கீழே இவர் ஆளுநர் நியமிப்பார்னா 163. அரசு பணியாளர் தேர்வாணையம் குழுவோட தலைவரையும் இவர் தான் நியமிக்கிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு டிஎன்பிசி இருக்கா, டிஎன்பிசியோட அந்த உறுப்பினர் இருக்கா இல்லையா, தலைவர், அவரை இவர் தான் நியமிக்கிறார். மாநில தலைமை தேர்தல்
மாநில தலைமை தேர்தல் அதிகாரியையும் இவர் தான் நியமனம் செய்கிறாரு. மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தன், அப்புறம் வந்து துணைவேந்தன், ஆணை வேந்தன் இருக்குது சரிங்களா. ஆணை வேந்தன் இல்லை, இது துணைவேந்தன் சரிங்களா. அடுத்து அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் துணைவேந்தன் எழுதிக்கோங்க. இவர் வந்து சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறாரு, ஆனால் உறுப்பினராக இல்லை. ஏன்னா உறுப்பினர்னால் நம்மளால் வாக்களிக்க முடியும். சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஒரு பகுதியாக இருக்கார், அவ்வளோதான். சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா மாநிலத்தில் யார் அப்படின்னா ஆளுநர், மத்தியத்தில் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ பார்த்துங்க. சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரிலையும் உரையாற்றுவது இவர் தான். அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒவ்வொரு முதல் கூட்டத்தொடரையும் யார் உரையாற்றுவா, குடியரசுத் தலைவர் உரையாற்றி தொடங்கி வைப்பார். அதே மாதிரி இங்கே ஆளுநர் உரையாற்றி தொடங்கி வைப்பார். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்றத்திற்கு செய்தி அனுப்பலாம், யார், இவர் தான். அடுத்து சபாநாயகர், துணை சபாநாயகர் பணி காலியாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்களை யாரை வேணாலும் இவர் வந்து சபாநாயகர் அறிவிக்கும் அதிகாரம் உண்டு. ஆங்கில இந்தியர் ஒருவரை வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் நியமிக்கலாம். கலை, இலக்கியம் இதெல்லாம் சிறந்து விளங்கும் ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து 1/6 வந்து இடங்களை அவங்களுக்கு வழங்கலாம். ஓகேவா. சிறந்து விளங்குறவங்களை தேர்ந்தெடுத்து 1/6 பதவிகளை அவங்களுக்கு வழங்கலாம். ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னாடி தான் சட்டமாக மாறும். சட்டமாக மீன்ஸ் அந்த சட்டசபைக்கு போகிறது இதெல்லாம் சரிங்களா. சட்டப்பிரிவு 213 கீழ் இவர் சட்டமன்ற நடைபெறா பொழுது அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அவங்களும் அப்படி தான், அங்கேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான், அதே சேம் தான்ப்பா. ரெண்டும் அப்படி ஈக்குவலாக வரும். சட்டப்பிரிவு தான் வரும். அந்த 2 பேத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற சட்டப்பிரிவு பார்த்தா புரிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த சட்டமன்றத்தால், மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். அங்கேயே அதே தான், இங்கேயே அதைப்பா. ஆனால் பாருங்களேன், 2 லெசனுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மட்டும் பார்த்துங்க. வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தின் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு தான் இது வழங்குது சரிங்களா. அதே மாதிரி இவரின் அனுமதியுடன் பண மசோதா அதாவது சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது சரிங்களா. அங்கே எப்படி தான் குடியரசுத் தலைவரோட அனுமதியின்றி அதாவது அறிமுகப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக அரசு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். இங்கே யார், ஆளுநர். மத்திய அரசில் யார், குடியரசுத் தலைவர். பஞ்சாயத்து, நகராட்சி நிதிநிலை அறிய 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறவர் யாருன்னா இவர் தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கேட்கலாம். மாநில தலைமை வழக்கறிஞர் இல்லை, வழக்குரைஞர் சரிங்களா. மாநில தலைமை வழக்குரைஞரை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். உயர்நீதிமன்ற ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளையும் நியமனம் செய்தவர் இவர் தான். அப்புறம் பதவி உயர்வையும் இவர் தான் அளிக்கிறாரு. இவரின் ஆலோசனையின் பேரில் தான் உயர்நீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. குடியரசுத் தலைவருக்கு யாரோ ஆலோசனை வழங்கணும், அவருக்கு எப்படி தெரியும் சரிங்களா. ஸோ அவருக்கு தெரியணும் அப்படின்னா இவர் வந்து சஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். மரண தண்டனை குற்றவாளியை தவிர மற்ற எல்லா குற்றவாளிக்கும் இவர் மன்னிக்கலாம். அங்கே யார், அங்கே குடியரசுத் தலைவர் வந்து மரண தண்டனையுமே நம்ம குறைக்கலாம் மன்னிக்கலாம். இங்கே வந்து மரண தண்டனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மன்னிக்கலாம். யார், ஆளுநர். அங்கே குடியரசுத் தலைவர் வந்து மரண தண்டனை உள்பட அனைத்து தண்டனைகளையும் குறைக்கலாம் மன்னிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம். குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், இல்லை நிலுவையில் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அடுத்து தேர்தலின் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத போது யாரை வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம பங்காக இருக்குப்பா, இங்கிட்ட 50 பேர் இங்கிட்ட 50 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் வரலான்ற அந்த சஜஷன் இருக்குல்ல, அது யாரோட டிசிஷன், யார் சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆளுநர் தான். இவர் சட்டப்பிரிவு 356 படி அரசு விதிகளுக்கு ஏற்ப செயல்படலைன்னா அரசை கலைக்கும் உரிமை வந்து குடியரசுத் தலைவருக்கு. பரிந்துரை செஞ்சால் வேணா இவரோட அரசை கலைக்கலாம். அதாவது இவர் இல்லைப்பா, இவருடைய அரசு மீன்ஸ் குடியரசுத் தலைவர் முதலமைச்சரோட முதலமைச்சர் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை குறைக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இவருக்கு வழங்கப்படுற சிறப்பு உரிமைகள் அப்படின்னு என்னென்னா சட்டப்பிரிவு 361(1) உட்பிரிவு 1 அதன்படி ஆளுநருக்கு சிறப்பு உரிமையை வழங்குது. என்ன கேட்கலாம், ஆளுநருக்கு சிறப்பு உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இவரின் பதவி காலத்தில் வந்து கைது செய்யவோ குற்றம் சாட்டவோ எந்த நீதிமன்றத்தாலும் முடியாது சரிங்களா. அடுத்து முதலமைச்சர் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பெயரளவில் நிர்வாகியாகவும் முதலமைச்சர் வந்து உண்மையான நிர்வாகியாகவும் இருப்பார். அங்கே எப்படி, அங்கே வந்து குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவில் நிர்வாகியாகவும் பிரதமர் வந்து உண்மையான நிர்வாகியாகவும் இருப்பார். ஆளுநர் வந்து மாநில அரசின் தலைவராக இருப்பார், முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். அங்கே எப்படி தான்ப்பா, அங்கே வந்து குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராக இருப்பார்,
பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். அவ்வளோதான், ரெண்டுக்கு தான் டிஃப்ரெண்ட். அடுத்து முதலமைச்சர் எப்படி நியமனம் செய்கிறாங்கன்னா, இவர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. அங்கே பிரதமர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இங்கே முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. பெரும்பான்மையை பொறுத்தே நியமிக்கப்படும். இவங்களோட பதவி காலம் வந்து 5 சரிங்களா. அதிகாரங்கள் மற்றும் பணிகள். முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிக்கிறார். இந்த பாயிண்ட்டை நாம் அங்கே பார்த்தோம், அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அடுத்து அமைச்சர்களை கட்டுப்படுத்தி வழிநடத்தி நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். ஆளுநருக்கு ஆலோசனையை வந்து இவர் செய்யலாம். அடுத்து மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில நிபந்தனை வரையறை அந்த அவங்களெல்லாம் நியமிக்கிறார். சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு முதலமைச்சர் தான். அரசின் கொள்கை மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறவர் இவர் தான். அதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறவரும் இவர் தான். அரசின் கொள்கைகளை மசோதாக்களையும் அறிமுகப்படுத்துகிறவரும் ஆளுநர் தான். சரிங்களா. சட்டமன்றத்தையும் கலைக்கும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார். அடுத்து அமைச்சரவை. சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை வந்து வழிவகை செய்வது யாரை? முதலமைச்சர். அடுத்து 163 உட்பிரிவு 1 படி முதலமைச்சருக்கு தேவைப்பட்டால் ஆலோசனை வழங்குறதுக்கும் வழிவகை செய்யுது யார்? அமைச்சரவை. சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1 ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுவது எது? சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1. மொத்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எண்ணிக்கை வந்து உறுப்பினர் எண்ணிக்கையில் 15%. அதை தாண்டக்கூடாது. இதை சொல்கிறது எதுனா ஆர்டிக்கிள் 164 உட்பிரிவு ஏ. சரிங்களா. 164 உட்பிரிவு ஏ எதை சொல்லுது அப்படின்னா 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அமைச்சரவை அதிகாரங்கள் பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா, கொள்கைகளை திறம்பட நடைமுறைப்படுத்துவது எதுனா அமைச்சரவை தான். சட்டமன்ற நிகழ்வுகளை முடிவு செய்து முக்கியமான மசோதாக்களை வந்து ஆதரவு அதெல்லாம் செய்கிறதோ இதுதான். முக்கியமான துறை தலைவர்களோட நியமனம் செய்வது இதுதான். மற்ற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. மானிய செலவுகளை வந்து சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குது. அதே மாதிரி மசோதாவை சாதாரண மசோதாவா அதாவது நிதி மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிறது இதுதான். ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையோட இதில் தான் இறுதி செய்யப்படுது. அடுத்து மாநில சட்டமன்றம், 2வது டாபிக், அதாவது பெரிய டாபிக் வரும். மாநில சட்டமன்றம் வந்து பெரும்பாலும் இது வந்து ஒரு வரை கொண்ட சட்டமன்றங்கள் மட்டுமே கொஞ்சம் இருக்குது. அதாவது ஒரே ஒரு அவை மட்டும் ஓரவை கொண்ட சட்டமன்றமே இருக்குது. சில மாநிலங்களில் மட்டும் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்குது. ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் எங்கன்னா பீகார், அதே மாதிரி கீழவை மாநிலம். சரிங்களா. கீழவை மாநில பிரதிநிதிகளை கொண்டது கீழவை. அடுத்து மேலவை வந்து அமைச்சரவை பிரதிநிதிகள் கொண்டது. இது மாநில பிரதிநிதிகள், இது அமைச்சரவை பிரதிநிதிகள். அதே பார்த்துங்களா. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து 36 வரை இருக்கலாம். சரிங்களா. அதாவது 224ல் 15 விழுக்காடு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதாவது 224ல் 15 விழுக்காடு அப்படிங்கிறது தான் 36 அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி சட்டமன்ற பேரவை கீழவை என்ன அப்படின்னா மாநிலத்தின் அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் வந்து இது அப்படிங்கிறாங்க. இது வந்து மக்களின் நேரடி உறுப்பினர்களை கொண்டிருக்கு. மக்களின் நேரடி உறுப்பினர்களை கொண்டது என்ன? சட்டமன்ற பேரவை. சரிங்களா. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை அதை பொறுத்து தான் மாறும். ஏன்னா எல்லாத்துலேயும் இத்தனை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 500க்கு மிகாமலும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, 60க்கு குறையாமலும் இருக்கணும். அதுதான் அதுக்கான மேக்ஸிமம் 500, மினிமம் 60. பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். சரிங்களா. ஸோ அதே மாதிரி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து சட்ட கீழவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். இதை பார்த்துக்கோங்க. சட்டமன்ற மேலவை, அதாவது சட்டமன்ற மேலவைனாலும் ஒன்று தான். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் 1/3 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 40க்கு குறையாமலும் இருக்கணும். ஸோ அந்த பங்கு எப்படி இருக்கணும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சட்டமன்ற உறுப்பினர்களின் 234 பேர் இருக்காங்க. அமைச்சரவை
ஓகேவா? தமிழ்நாட்டில் அது சரியா? அமைச்சரவை என்ற சில அமைப்பானது அமைச்சரவையால் உட்கரு போட்டது. ஓகேவா? அமைச்சரவைங்கிறது சில அமைச்சரவை என்ற அமைப்பு வந்து உட்கரு போட்டது. இது வந்து கேபினெட் அமைச்சர்களை உள்ளடக்கியது. கேபினெட்னா என்னன்னு முதல்ல நம்ம முன்னாடி பார்த்தோம். கேபினெட்னா என்னது? சிறு மாற்றம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதேதான். அடுத்து இது மாநில அரசின் அதிகார மையமாகவும் இருக்குது. இவை வந்து நிரந்தர தற்காலிகம் என 2 வகையை பிரிக்கிறாங்க. நிரந்தர சட்டமன்றம், தற்காலிக சட்டமன்றம் அது மாதிரி. சரிங்களா? அடுத்து மாநில சபாநாயகர். சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்வு செய்யப்படுறாங்க. இதை யார் நியமிப்பாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். யாரும் ஆளுநர். அவசர பதவி நீக்கம் 14 நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்த பிறகு தான் சபாநாயகர் வந்து பதவி நீக்க முடியும். இதே மாதிரி அங்கே யார் கொடுத்துருப்பாங்க? துணை குடியரசுத் தலைவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான். சரிங்களா? சட்டமன்றம் வந்து கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் வந்து தனது பணியை ராஜினாமா செய்ய மாட்டார். அடுத்த இது வந்து வர வரைக்கும் அவர் ராஜினாமா செய்யப்பட மாட்டார். புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை வந்து பதவி வைக்கும் வரைக்குமே பதவி வைப்பார். இவர் வந்து இல்லாத நேரத்தில் துணை சபாநாயகர் வந்து பதவி வைப்பார். சட்டமன்ற மேலவை, அதாவது சட்ட மேலவைங்கிறது இது வந்து விதான் பிரசாத் என அழைக்கப்படுது. ஸோ இதை கேட்கலாம்ப்பா, விதான் பிரசாத் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். இது சட்டமன்ற மேலவை இல்லை சட்ட மேலவை. இந்தியாவில் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் வந்து சட்ட மேலவை இருக்குது. சரிங்களா? சட்ட மேலவை எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 6 மாநிலங்களில். இதெல்லாம் கேட்கலாம்ப்பா, டைரக்ட் கொஸ்டின். ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதனை கலைக்க முடியாது. பதவி காலம் வந்து 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 1/3 உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. சரிங்களா? கலைக்க முடியாத ஒரு அவைங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வயது வந்து 30. சரிங்களா? 30 வயது வந்து நிரம்பியவராக இருக்க வேண்டும். போட்டியிடும் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலே போதும். இதே தான் நம்ம அதுக்கும் பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி 1986 வந்து இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை மசோதா மூலமாக தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை எந்த ஆண்டு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1986. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. சரிங்களா? இது எந்த ஆர்டிக்கல்னா அந்த ஆர்டிக்கல் பின்னாடியே பார்ப்போம். அதுவும் நவம்பர் 1 1986 தான் இது நீக்கியிருக்காங்க. அது வரைக்குமே சட்ட மேலவையும் இருந்திருக்கு, சட்ட கீழவையும் இருந்திருக்கு. அடுத்து சட்ட மேலவைக்கான தேர்தல் 1/3 உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பட்டாதாரி வந்து ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 3 வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6 வந்து கலை, இலக்கியம், அறிவியல் ஆகியவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி ஒரு தலைவரை பொறுத்தளவுக்கு உறுப்பினர்களோட தலைவர், துணைத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கத்தை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா 169. இதன்படி தான் வந்து தமிழ்நாட்டில் 1986 நவம்பர் 1 வந்து சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டிருக்கும். அடுத்து 2/3 உறுப்பினர்கள் வந்து வாக்களித்தாங்கன்னா தான் சட்ட மேலவை வந்து நீக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்றத்தில் செயல்பாடுகள் என்ன அப்படின்னா மானியத்தில், அதாவது மத்தியத்தில் 100, மானியத்துக்கு 52, 2 பொதுவாக 61. இதை நம்ம அங்கேயே பார்த்தோம். மானிய பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றத்தை நிறைவேற்றலாம். பொது பட்டியலுக்கு சட்டம் இயற்றலாம். சரிங்களா? அதே மாதிரி நிதி அதிகாரங்கள் பொறுத்தவரைக்கு பண நடவடிக்கைகளில் அதிகாரத்தை பெற்றிருக்கு. பண மசோதா கீழவையில் மட்டுமே நிறைவேற்ற முடியும். இதை கேட்கலாம். நல்லா கூற்று காலத்தில் தான் அதிகமாக கேட்பாங்க. பார்த்துக்கோங்கப்பா. சட்டமன்ற கிளவியில் அனுமதியின்றி வரிகளை விதிக்க முடியாது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி நிர்வாகத்துறையின் மீது என்ன கட்டுப்பாடுகள் இருக்குது? அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. அமைச்சரவை எதற்கு பொதுவானது? சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். ஏன்னா அங்கே இருக்க உறுப்பினர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதை கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம சரியாக அந்த பணிகளை செஞ்சால் மட்டும் தான் பதிலளிக்க முடியும். அதுதான். அடுத்து அமைச்சரவைக்கு எதிராக நடவடிக்கையில்லா அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி தான் நீக்கப்படுவாங்க. அடுத்து மாநில நீதித்துறை உயர் நீதிமன்றங்கள் என்ன பார்த்தோன்னா 1862 உயர் நீதிமன்றங்கள் வந்து கொல்கத்தா, மும்பை, சென்னையில் தோற்று வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அப்போ தான்ப்பா. சரிங்களா? காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர்நீதிமன்றங்களை கொண்டிருந்திருக்கு. அதன்படி 1950 தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு உரியது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதன்படி 1856 7வது சட்டத்தின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை
நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. எடுத்துக்காட்டு பஞ்சாப், ஹரியானா யூனியன் பிரதேசத்துக்கு சண்டிகரில் ஒரு இது இருந்திருக்கு சரியா, ஒரு நீதிமன்றம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இந்த கொஷின் எப்போ கேட்டது? 2024 குரூப் 4 கேட்ட இப்போ வந்த கொஷின். சரிங்களா, அடுத்து இது போல் கவுகாத்தியில் உள்ள நீதிமன்றம் வந்து 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவாக இருந்திருக்கு. அது என்னது? அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். இது 4க்கும் காமனாக எங்கே இருக்குதுன்னா கவுகாந்தி. சரிங்களா, அடுத்து பொது நீதிமன்றமாக இருக்குது. இதன் கிளைகள் வந்து இட்டாநகர், ஹோஹிமா, அஸ்வால் இந்த பகுதிகள், அதாவது கிளை நீதிமன்றங்களாக இருக்குது. ஆனால் இப்போ மெயின் வந்து அதுதான். சரிங்களா, கவுகாந்தி தான். அடுத்து டெல்லி வந்து ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கு என ஒரு சொந்தமான உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கு. சரிங்களா, இந்தியாவில் 25 உயர் நீதிமன்றங்களை உடையது. அதாவது இந்தியா தற்போது எத்தனை உயர் நீதிமன்றங்கள் கொண்டிருக்குன்னா 25. 2019 ஜனவரியில் அப்போ வந்து ஆந்திராவில் வந்து தோற்றுவிக்கப்பட்ட அமராவதி நீதிமன்றத்தை சேர்த்து தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ என்ன கேட்கலாம்? இப்படி டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆந்திராவில் தோற்றுவிக்கப்பட்ட அமராவதி நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஈஸியான கொஸ்டின், இப்படி கேட்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் அப்டேட், இந்த ஒரு பாயிண்ட் அப்டேட் பாயிண்ட். அடுத்து உயர் நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் நீதி அதிகாரிகள். இந்த நீதி வரையறை என்ன சொல்லுவோம்? தனக்கே உரிய நீதி வரையறை. சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. சரிங்களா, 1862 ரொம்ப முக்கியமாக இது பாக்ஸு. 1862 ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களின் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து உயர்நீதிமன்றம் சென்னையில் உயர்நீதிமன்றம் தான் 2வது பெரிய உயர்நீதிமன்றம். இதெல்லாம் கேட்கலாம். அப்போ உலகின் முதல் உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது? லண்டன் பெருசு. 2வது சென்னை. அடுத்து மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்டு பகுதிகளில் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை வந்து தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகளை வந்து விசாரிக்க முடியுங்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி மேல்முறையீட்டு நீதி வரையறை. நீதிமன்றங்கள் மேல் கீழ் முறையீட்டு, அதாவது உரிமையல் அல்லது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கலாம். அடுத்து இராணுவ தீர்ப்பாயங்களை விசாரிக்க அதிகாரம் இல்லை. இராணுவம் வந்து எங்கே இருக்குது? உச்சநீதிமன்றம் அந்த சைடில் இருக்குது, அதான் நாடாளுமன்றம் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் விசாரிக்க முடியாது. அடுத்து பேரவை அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 226 உரிமைக்காகவும் மற்ற நோக்கங்களுக்காகவும் வெளியிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றங்கள் வழங்குது. சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள், வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை உயர்நீதிமன்றமும் வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. இவ்வதிகாரம் வந்து பெரிய அதிகாரமாகவும் கருதப்படுது. சரிங்களா, இது மட்டுமின்றி உயர்நீதிமன்றம் சாதாரண சட்ட மீறலுக்கு நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. சரிங்களா, கீழ் நீதிமன்றங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திரும்ப பெறும். அதாவது அவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கான அதிகாரத்தை திரும்ப பெறும், வாபஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஆவண பாதுகாப்பு பெட்டகம். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தும் அச்சடிக்கப்பட்டு சான்றாக பாதுகாக்கப்படும். இப்போ ஒரு வழக்கு இந்த வருஷம் நடந்திருக்குன்னா அந்த வழக்கு இன்னமும் பாதுகாக்கப்படுது. சரிங்களா, அடுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழன் அவர் யார்? அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஒரு மன்னன் சிலை, அது யாருடைய சிலைன்னு கேட்டாங்கன்னா மனுநீதி சோழன். இது நம்ம தெரியும் இல்லையா? அதாவது ஒரு மனுநீதி சோழன் ஒரு மன்னன் இருக்கார். அவர் அரண்மனைக்கு வெளியே ஒரு மணி இருக்கும். அந்த மணி என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, யாருக்கெல்லாம் நீதி வேணுமோ அவங்க வந்து அந்த நீதிமணியை அடிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த நீதிமணி ரொம்ப நாள் அடிக்காமே இருந்தது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மணி அடிக்குது. யார் வந்து அடிக்கிறான்னா ஒரு வந்து பசுமாடு வந்து அந்த மணி அடிக்குது. என்னான்னு விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, ராஜாவோட பையன் தெரியாமல் தேர் சக்கரத்தில் ராஜா வந்து தெரியாமல் தேர் சக்கரத்தில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி, இந்த பசுவோட கண்ணுக்குட்டியை வச்சு கொன்றுவார். சரிங்களா, ஸோ அதனால இவர் என்ன நீதி வழங்குவார் தெரியுமா? தன்னோட பிள்ளையை தேர் எடுத்து இவரே கொன்றுவார். ஏன்னா அந்த பசுவோட துன்பத்தை தானும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால. அதே பசு எப்படி அந்த பிள்ளையை இழந்து கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த அரசனும் தன்னுடைய பிள்ளைய ஒரே மகனை தேரில் நினைச்சு கொன்றுவார். தன்னோட மகனாகவே இருந்தாலுமே நீதி தான் அப்படின்னு சொன்னதுனால தான் மனுநீதி சோழனை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சென்னையில் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட மத்திய அரசு டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இது ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா, ஸோ கொஸ்டின், முதலமைச்சர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்? முதல் இது. சரிங்களா, 2வது கொஸ்டின்,
எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது? 2வது கொஷின். அடுத்து 3வது கொஷின். தனக்கே உரிய நீதி வரையறையை கொண்ட 3 நீதிமன்றங்கள். இல்லைன்னா இந்த கொஷின் அப்படி சொல்லலாம். முதலில் இந்தியாவில் அமைக்கப்பட்ட 3 நீதிமன்றங்கள் எது? எந்த மாகாணங்களில் நியமிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு கொஷின் சேர்த்துங்க. 4வது கொஷின் நான் கேட்குறேன். அது வந்து எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது சேர்த்து அப்படியே போட்டுருங்க. அதோட ஆண்டை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதோட மாநில அரசு டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 3 லெசனில் கன்ஃபார்மாக கொஷின்ஸ் அப்படியே வந்துடலாம். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். இது வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் கொஷின் வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 5 கொஷின் வந்திருக்குப்பா குரூப் 4ல். ஸோ பாருங்களேன், அதாவது ஒரு 3 லெசனில் 5 கொஷினுங்கிறது அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த 3 லெசனில் கன்ஃபார்மாக படிச்சுருங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து நீங்கள் வழக்கமாக எழுதிக்கங்க. இல்லைனா பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் புக்கையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புக்கை கம்பேர் பண்ணி படித்தாலும் ஓகே தான். இல்லை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு அந்த நோட்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.